எல்லா துன்பத்திலிருந்தோம், எல்லா வேதனையிலிருந்தோம், எல்லா நெருக்கத்திலிருந்தோம், எல்லா கஷ்டத்திலிருந்தோம், எல்லா மனவேதனையிலிருந்தோம், எல்லா கண்ணீரிலிருந்தோம், எல்லா வியாதியிலிருந்தோம், எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தோம், எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் என் கூட நின்று என்னை சங்கீதம் 34:16 வாசிங்க. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அப்படி விரோதமா இருக்கு. இப்ப 17 ஜெபிக்கிறவன் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு ஜெபிக்கிறவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கரங்களை தட்டுவோம். ஆமென். இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. ஜெபிக்கிறவனுடைய ஜெபிக்கிறவன் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறாருங்க. இது விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. என் ஜெபத்தை கேட்கிறார் என்று முதல் நம்பணும். நான் என்னையே நான் சந்தேகப்படக்கூடாது. நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு துன்பம் வருதுன்னா ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால ஒரு துன்பம் உங்களை நேரிடுது, துன்பம் வருது அப்படின்னா உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது என்று அர்த்தம். சொல்றாரு பாருங்க, நீதிமானுக்கு ஜெபிக்கிறவனுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. இவன் உத்தமமா முழங்கால் பட்டு ஜெபம் பண்றான் பாத்தீங்களா? உத்தமமா தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை வைத்து கர்த்தரை துதிச்சு கர்த்தரை பாடி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கர்த்தரை போற்றி கர்த்தரை புகழ்ந்து இவன் தொடர்ந்து ஜெபிக்கிறான் பாத்தீங்களா? அப்படி தொடர்ந்து துன்பம் வருகிற பொழுது, வேதனை வருகிற பொழுது, நெருக்க வருகிற பொழுது, பிறர் பேசுகிற பொழுது, பிறர் ஏசுகிற பொழுது, பிறர் திட்டுகிற பொழுது, பிறர் அவமதிக்கிற பொழுது, பிறர் துரத்துகிற பொழுது, பிறர் ஏளனமா பார்க்கிற பொழுதும் தொடர்ந்து தேவனின் ஜெபத்தை கேட்பார் என்று தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறான் பாருங்க, அவனை கர்த்தர் விடுவிப்பார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வருகிற துன்பங்களில் இருந்து கர்த்தர் விடுவிப்பார். பயப்படாதீங்க. உங்களுக்கு வருகிற துன்பங்கள் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுதலாக்குவார், விடுவிப்பார். எது நலம் சொல்லுங்க? எது நலம்? மனுஷன் நம்புவது நலமா? கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது உடையவனே பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொள்ளுவார் கர்த்தர். கர்த்தர் நின்று சொல்லுங்க, என் கூட நின்று ஜெபிக்கிறவன் கூட நின்று என்ன பண்ணுவாரு? எல்லா துன்பத்திலிருந்தோம், எல்லா வேதனையிலிருந்தோம், எல்லா நெருக்கத்திலிருந்தோம், எல்லா கஷ்டத்திலிருந்தோம், எல்லா மனவேதனையிலிருந்தோம், எல்லா கண்ணீரிலிருந்தோம், எல்லா வியாதியிலிருந்தோம், எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தோம், எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் என் கூட நின்று என்னை விடுவிப்பார்.